இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا யார் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி மட்டும் போதாது. ثم استقاموا அதில் இஸ்திகாமத்தா இருந்தால் மரணம் வரை அந்த கொள்கையை, அந்த தௌஹீதை, அந்த கலிமாவை பாதுகாத்தால் அவன் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்திலே இருப்பார், குடும்பத்திலே இருக்கிற வாப்பா மரண வேளையில இருப்பார், அவர் ஒரு தௌஹீத்வாதியாக, அவர் ஒரு கொள்கைவாதியாக, அவர் கலிமாவை பேணிக் கொண்டவராக, கலிமாவின்படி அமல் செய்தவராக, அந்த கலிமாவிலே மரணம் வரை நிலைத்தவராக இருந்தால் வாப்பா மரண வேளையில படுத்திருப்பார், அவர்களை சூழ அம்மா அழுது கொண்டிருப்பாங்க, பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பாங்க, அவர்களுடைய உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் பார்க்கின்ற காட்சி வேறு. என்ன காட்சி அவர் பார்ப்பார்? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருப்பார்கள், அவர் பார்த்து கொண்டிருப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்க அழுவாங்க, எங்களை விட்டு பிரிஞ்சு போறாரு எங்கட வாப்பா, எங்கட உம்மா பிரிஞ்சு போறாங்க என்று சொல்லி எல்லாம் இவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் மலக்குமார்கள் இறங்கி அந்த நல்லடியாரை நோக்கி சொல்லுவார்கள், அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னதி அல்லதி குன்தும் துஅதூன். அல்லா தஹாஃபு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்க பயப்பட வேண்டாம், அல்லா தஹாஃபு, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உலகத்துல மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த ரெண்டு தான். ஹவுஃப், ஹஸன், இந்த கவலையும் பயமும் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அல்லா தஹாஃபு, நீங்க பயப்படாதீங்க. நான் மரணித்தா என் பிள்ளைய பார்க்கறது யாரு? நான் மரணிச்சா நான் எங்க போவேன்? சொர்க்கமா நரகமா? பயம். கவலை, எந்த பிள்ளை யார் பார்க்கிறது? இந்த ரெண்டும் இருந்து கொண்டே இருக்கும். உலகத்துல பெரிய பிரச்சனை அதுதான், பயம், கவலை. கவலை என்று வந்துவிட்டால் பொருளாதாரத்தை நினைச்சு கவலை, எதிர்காலத்தை நினைச்சு கவலை, தன்னுடைய பிள்ளைகளை நினைச்சு கவலை, படிப்பை நினைச்சு கவலை, எக்ஸாம் நினைச்சு கவலை, எல்லாம் வாழ்க்கையில கவலை, பயம். என்ன செய்யறது? என் அடுத்த நிமிஷம் என்ன, அடுத்த நொடி என்ன, நான் என்னுடைய வாழ்க்கை அப்படியே போயிருமா, அல்லது என் வாழ்க்கையில நான் சம்பாதிச்சது நிலைச்சிருக்குமா, அல்லது என் வாழ்க்கையில எல்லாம் அழிந்து போய்விடுமா, இப்படி எல்லாம் நாங்க கவலைப்பட்டு பயப்பட்டு கொண்டு இருப்போம். ஆனா மரண வேளையில இருக்கிற பயம் இருக்குது. நான் மரணிச்சா சொர்க்கம் கிடைக்குமா? ஒன்று. ரெண்டாவது, என் பிள்ளைகளை, குடும்பத்தை பார்க்கறது யாரு? இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்கும். மலக்குமார்கள் இறங்கி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னதி அல்லதி குன்தும் துஅதூன். அது மட்டும் இல்ல, நீங்க கவலைப்பட வேணாம், பயப்பட வேணாம் என்று சொல்லி மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த மனிதனை நோக்கி சொல்லுவாங்க, வஅப்ஷிரு, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், பில் ஜன்னதி அல்லதி குன்தும் துஅதூன், நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல தான் போக இருக்கிற இடத்தை பார்க்காம யாரும் மரணிக்க மாட்டாங்க. அந்த வாக்குறுதி அல்லாஹ்விடத்துல கிடைக்கின்ற பொழுது அந்த முத்தகி, அந்த முஃமின், அந்த முவஹ்ஹித், அந்த மனிதன் முஃமின் எப்படி பார்த்து கொண்டிருப்பான்? மலக்குமார்கள் வருகின்ற அந்த வருகையையும் அவர்கள் சொல்லுகின்ற சுபசோபனத்தையும் அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான். இப்படி சந்தோஷமான வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வரும் பொழுது அவனுடைய அந்த முழு எண்ணமும், நான் மரணிக்க போகிறேன், என்ற ரப்பை சந்திக்க போகிறேன், அந்த எண்ணம் தான் இருக்கு. அது மலக்குமார்கள் சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வஅப்ஷிரு பில் ஜன்னதி அல்லதி குன்தும் துஅதூன். அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள பிரச்சனை, கவலை, இதெல்லாம் நினைச்சு அவர்கள் சொல்லுவார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা வலகும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலகும் ஃபீஹா மா தத்அஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். எவ்வளவு அழகான வார்த்தைகள் அல்லாஹ் சொல்றான். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துல நாங்க உங்களுக்கு நேசர்களாக இருந்தோம். யாரு இஸ்திகாமத்தாக இருப்பார்களோ அல்லாஹ் அவர்களோட மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்துல நாங்க எப்படி உங்களுக்கு பாதுகாவலர்களாக இருந்தோமோ அது போன்று மறுமையிலும் உங்களுக்கு பாதுகாவலர்களாக இருப்போம். அப்படின்னா என்ன?
இந்த உலகத்தில் நாங்கள் பாதுகாவலராக இருந்தோம், நீங்க போயிட்டீங்க, நீங்க இந்த உலகத்தை விட்டு போனால் மறுமையிலும் நாங்கள் உங்களோடு இருப்போம், நேசர்களாக இருப்போம். நஹ்னு அவுலியாக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. நீங்க மரணித்து விட்டால், இதெல்லாம் அந்த மனிதன் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது சொல்லப்படும் வார்த்தைகள். நீங்க மரணித்து விட்டால் வலக்கும் ஃபீஹா மா தஷ்ஹி அன்ஃபுசுக்கும், நீங்க மரணித்து விட்டால் நீங்க விரும்பிய உணவு, நீங்க விரும்பிய ஆன்மா எது விரும்புதோ அதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்க கேட்கிறது அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அப்ப என்ன, நீங்க சொர்க்கத்துக்கு போக போறீங்க. அது மட்டுமல்ல, நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், நீங்க மரணித்தால் நீங்க போற இடம் எங்க தெரியுமா? நுஸுலன் மின் கஃபூரிர் ரஹீம், மன்னிக்க கூடிய இரக்கமுடைய ரப்பாகிய அல்லாஹ்வினுடைய விருந்து உபசாரத்தை நோக்கி செல்கிறீர்கள். மரணிச்ச மூமின் எங்க போறான்? அல்லாஹ்வுடைய விருந்து உபசாரத்துக்கு செல்கிறான். நுஸுலம் என்ற வார்த்தைக்கு இமாம் இப்னு கஸீர் திமிஷ்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஃசீருல் குர்ஆனில் அதீமிலே, இமாமுனா தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃசீருல் தபரியிலே, இமாமுனா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃசீருல் குர்துபியிலே, இமாமுனா சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் துர்ருல் மன்தூரிலே, எல்லா தஃசீர் அறிஞர்களும் சொல்கின்ற பொழுது நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், இஅதாஉ மினல்லாஹ் வ இன்ஆமு மினல்லாஹ் தியாஃபத்து மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்து உபசாரத்தை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். நுஸுலம் என்பதற்கு அவர்களுடைய விளக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப முஃமின் மரணித்து விட்டான், ஒருவரை மதிச்சு வந்து நீங்க எங்களோட வீட்டுக்கு வரணும், கல்யாணத்துக்கு வரணும், சாப்பாடு சாப்பிட்டு போகணும், உங்களை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாதாரண உலகத்தில் உள்ள பிரபலியமானவர்களோடு உங்களை அழைத்து வந்து விருந்து தந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவீர்கள்? ஆனால் உங்களை அழைத்து வருகின்ற அந்த மலக்குமார்களோடு நீங்கள் எவனுக்காக இந்த உலகத்திலே சஜதா செய்தீர்களோ, எவனுக்காக நடுநிசையில் விழித்திருந்தீர்களோ, எவனை ஞாபகம் வைத்துக் கொண்டு ஹராத்தை தவிர்த்து கொண்டீர்களோ, எவனை ஞாபகம் வைத்து ஹலாலை எடுத்துக் கொண்டீர்களோ, எவனுக்காக உள்ளங்கள் அஞ்சி நடுங்கியதோ, எவனுக்காக நீங்கள் இஹ்லாஸோடு செயல்பட்டீர்களோ, அந்த ரப்புல் ஆலமீனை சந்திக்கின்ற பொழுது, அவனுடைய விருந்து உபசாரத்திலே மலக்குமார்களோடு கலந்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளம், உங்களது ஆன்மா எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு இன்பம் அது. அதுதான் இஸ்திகாமத்துக்கு கிடைக்கின்ற பலம், இஸ்திகாமத்துக்கு கிடைக்கின்ற உதவி, இஸ்திகாமத்துக்கு கிடைக்கின்ற பலன். அதுதான் சகோதரிகளே.